வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வளர்ச்சி அதிகாரி பகவதி முருகன் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் திட்டம் வந்து எல்ஐசியின் சில்ட்ரன் மணி பேக் பிளான். அதுக்கு முன்னாடி இந்த எல்ஐசியின் மத்திய அரசால் கொடுக்கப்பட்டிருக்கும் சாவரன் கேரண்டி பற்றி பார்ப்போம். இதான் வந்து மத்திய அரசால் எல்ஐசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சாவரன் கேரண்டி. இது வந்து எல்ஐசி ஆக்ட் 1956 செக்ஷன் 37 வருது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி சம் அஷ்யூர்ட் பை ஆல் பாலிசிஸ் issued by the corporation including any bonus declared in respect thereof shall be guaranteed as to payment in case by the central government. எல்ஐசியால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சம் அஷ்யூர்ட் மற்றும் போனஸ் வந்து மத்திய அரசால் கேரண்டி செய்யப்படுகிறது. இதுதான் இந்த சாவரன் கேரண்டி. இது எல்ஐசியின் எல்லா பாலிசிகளுக்கும் உண்டு. அதில் ஒன்று தான் இந்த சில்ட்ரன் மணி பேக் பிளான். இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சில்ட்ரன் மணி பேக் பிளான் இதனோட ஃபீச்சர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஃபீச்சர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா, மினிமம் மேஜர் என்ட்ரி வந்து 0 இயர்ஸ்லேருந்து கொடுக்கலாம். அதாவது இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கு கூட இந்த பாலிசியை வந்து கொடுக்கலாம். மேக்ஸிமம் மேஜர் என்ட்ரி பார்த்திங்கன்னா வந்து 12 இயர்ஸ் லாஸ்ட் டேட் ஆஃப் பர்த். 12 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த பாலிசியை வந்து கொடுக்க முடியும். ஏஜ் அட் மெச்சூரி 25 இயர்ஸ் லாஸ்ட் பர்த் டேட். 25 வயசில் குழந்தையோட 25 வயசில் வந்து பாலிசி வந்து மெச்சூரிட்டி ஆகிடணும். அதே மாதிரி பாலிசி டேர்ம் பார்த்திங்கன்னா 25 மைனஸ் ஏஜ் அட் என்ட்ரி. இப்போ 2 வயசு குழந்தை அப்படின்னு சொன்னால் பாலிசி 25 மெச்சூரிட்டி முடிஞ்சுன்னா அப்படின்னா 25 மைனஸ் 2 23 இயர்ஸ் தான் வந்து பாலிசி டேம். ப்ரீமியம் பேயிங் டேமும் அதே தான். 3 வயசு குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 25 மைனஸ் 3 22 இயர்ஸ் நீங்கள் ப்ரீமியம் கட்டினீங்கன்னா போதும். மெச்சூரிட்டியும் 22nd இயர், அதாவது குழந்தையோட 25வது வயசில் மெச்சூரிட்டி கிடைக்கும். மினிமம் சம் அஷ்யூர்ட் பார்த்திங்கன்னா 1 lakh மினிமம் சம் அஷ்யூர்டு. அதுக்கு மேலே 10,000 ரூபா மடங்கில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். மேக்ஸிமம் சம் அஷ்யூர்டு வந்து நோ லிமிட், எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். ரைடர்ஸ் என்னென்ன ரைடர்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரே ரைடர் மட்டும்தான், ப்ரீமியம் வைவர் பெனிஃபிட் ரைடர். ப்ரீமியம் வைவர் பெனிஃபிட் ரைடர் பற்றி தனியாக நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னால், இன்கேஸ் ப்ரீமியம் கட்டிட்டு வர பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ரிஸ்க் ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ரைடர் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக ப்ரீமியம் வந்து அந்த குழந்தை வந்து கட்ட தேவையில்லை இந்த பாலிசியில். இதுதான் வந்து இந்த ப்ரீமியம் வைவர் பெனிஃபிட் ரைடர். இது தேவைப்பட்டதுன்னா இந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து சேர்த்து கொடுக்கலாம். இது கொடுக்கும்போது அவங்களுக்கு தனி 300 ஃபார்மு ப்ளஸ் அவங்களுக்கு தனி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், மெடிக்கலும் பண்ணணும். அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் இந்த ரைடர் வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி லோன் சரண்டர் 2 வருஷம் கழித்து எப்போன்னா வந்து எடுத்துக்கலாம் பாலிசி ஆரம்பித்ததுலேருந்து. அதே மாதிரி ரிவைவல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லேப்ஸ் ஆகிட்டு 5 வருஷத்துக்குள்ளே எப்போன்னா வந்து ரிவைவ் பண்ணிக்கலாம். டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 80C செக்ஷன்லேயே வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வாங்கிக்கலாம். 1010D செக்ஷன்லேயே வந்து டேக்ஸ் பெனிஃபிட். 80Cயில் வந்து கட்டுற ப்ரீமியத்துக்கு என்ட்ரியில் டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 1.5 lakhs வரலாம். எஸ்பி மெச்சூரிட்டி டெத் கிளைம் எல்லாத்துக்குமே வந்து 1010D செக்ஷனில் வந்து டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாக வாங்கிக்கலாம். அதுதான் என்ட்ரிலையும் டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம், எக்ஸிட்லேயும் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த திட்டத்தோட ஃபீச்சர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இப்போது அண்டர்ரைட்டிங் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 0 இயர்ஸ்லேருந்து 9 இயர்ஸ் வரலாம் 25 lakhs வரலாம் வந்து நான் மெடிக்கல்லே வந்து இந்த பாலிசியை வந்து கொடுக்கலாம். குழந்தைங்க பாலிசி அப்படின்றதுனால 0 to 9 இயர்ஸ் வந்து 25 lakhs வரலாம் நான் மெடிக்கலில் கொடுக்கலாம். 10 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் வரலாம் கொடுக்குறீங்கன்னா மேக்ஸிமம் 8 lakhs வரலாம் நான் மெடிக்கலில் கொடுக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து எஃப்எம்ஆர் எடுத்து கொடுக்கணும். ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. குழந்தைங்க பாலிசி அப்படின்றதுனால ஒன்லி ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் தான் அலோவ் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் இது வந்து முக்கியம். மற்ற பாலிசி மாதிரி பாலிசி எடுத்த அன்னையிலேருந்தே வந்து ரிஸ்க் வந்து கமென்ஸ் ஆகிடாது. குழந்தைங்க பாலிசியெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னால், பாலிசி எடுத்து குழந்தையோட 8 வயசு ஆச்சுன்னா ரிஸ்க் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும். 8 வயசுக்குள்ளே குழந்தை இருந்தது அப்படின்னு சொன்னால் பாலிசி எடுத்து 2 வருஷம் கழித்து தான் வந்து ரிஸ்க் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு 2 வயசு குழந்தைக்கு நம்ம பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக கவரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. 2 வருஷம் கழிச்சு குழந்தையோட 4 வயசில் இருந்து தான் வந்து கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும். 7 வயசு குழந்தைக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் குழந்தையோட 8 வயசு, ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே 8 வயசு ஆகிடும். அப்போ வந்து கவரேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது குழந்தைங்க பாலிசியில் ரிஸ்க் கவரேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, பாலிசி எடுத்து 2 வருஷம் கழிச்சியோ அல்லது குழந்தையோட 8 வயசுலையோ எது முன்னாடி வருதோ அந்த தேதியிலேருந்து வந்து ரிஸ்க் கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி குழந்தைங்க பாலிசி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மேட்சிங் இன்சூரன்ஸ் வந்து தேவைப்படும். பேரண்ட்ஸ்க்கு ஈக்குவல் இன்சூரன்ஸ் தான் வந்து கொடுக்க முடியும். மேக்ஸிமம் 10 lakhs வரலாம் மேட்சிங் இன்சூரன்ஸ் இல்லாத, பேரண்ட்ஸுக்கு இன்சூரன்ஸ் இல்லாமே வந்து இந்த பாலிசியை வந்து கொடுக்கலாம். 10 lakhsக்கு மேலே கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் 25 lakhs வரலாம் வந்து பிடபிள்யூபி இதை எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் மேட்சிங் இன்சூரன்ஸ் இல்லாமல் கொடுக்கலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா 10 லேக்ஸுக்குள்ளே தான் கொடுக்க முடியும். 10 லேக்ஸ்க்கு மேலே கேட்குறோம் அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இன்சூரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும். 5 வயசுக்குள்ளே இருக்கிற 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு கண்டிப்பாக வந்து ஸ்கூல் கோயிங் ப்ரூஃப் வந்து கம்பல்சரி. ஸ்கூல் கோயிங் ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் வந்து அபவ் 5 இயர்ஸ் சில்ட்ரனுக்கு வந்து இந்த பிளான் வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? இந்த பிளானோட பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். முதல்ல டெத் பெனிஃபிட். டெத் பெனிஃபிட்டில் வந்து 2 விஷயம். பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்கு, ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஸ்க் கவரேஜ் வந்து பாலிசி எடுத்து 2 வருஷம் கழிச்சியோ அல்லது குழந்தையோட 8 வயசுலேருந்தோ தான் வந்து ரிஸ்க் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஏதாவது ரிஸ்க் ஆகுது குழந்தைக்கு அப்படின்னு சொன்னால் கட்டின ப்ரீமியம் மட்டும்தான் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்கு. சரி, கமென்ஸ்மெண்ட் ஆன பின்னாடி ரிஸ்க் ஆகுது அப்படின்னு சொன்னால் சம் அஷ்யூர்ட், வெஸ்டட் போனஸ், ஃபைனல் அடிஷனல் போனஸ் எல்லாமே வந்து டெத் பெனிஃபிட் மாதிரி பே பண்ணுவாங்க. சரி, டெத் பெனிஃபிட் எல்லாம் இல்லை, சர்வைவல் பெனிஃபிட் தான். உயிரோடு இருந்து கட்டி முடிச்சிட்டார் பாலிசியை, என்ன வாங்குவாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு சில்ட்ரன் மணி பேக் பிளான் சொல்லியிருக்கோம். மணி பேக் பிளானு 20% ஆஃப் தி பேசிக் சம் அஷ்யூர்ட் வந்து குழந்தையோட 18, 20, 22 இந்த 3 வயசுலேயும் வந்து 20% ஆஃப் தி பேசிக் சம் அஷ்யூர்ட் கொடுத்துட்ருப்பாங்க. இது போக குழந்தையோட 25வது வயசில் பேலன்ஸ் இருக்கிற 40% ஆஃப் தி பேசிக் சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் வெஸ்டட் போனஸ் ப்ளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ் இது 3மே வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக வந்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து ஏஜ் வந்து 0 இயர்ஸ், சம் அஷ்யூர்டு வந்து 5 லேக் சம் அஷ்யூர்டு, பேசிக் ப்ரீமியம் வந்து 20,133 இப்படி வச்சுப்போம். இதுக்கு பார்த்தீங்க ஏஜ் அட் என்ட்ரி வந்து 0. எஸ்பி பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 18 வயசில் வந்து 20% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட், 5 லேக் சம் அஷ்யூர்டுன்ற போது 1 லேக் கிடைக்கும். அதே மாதிரி வந்து 18, 20, 22 3 முறை வந்து எஸ்பி கிடைக்கும் அந்த குழந்தைக்கு. 25வது வயசில் வந்து மெச்சூரிட்டி 10,25,000, அதாவது 40% ஆஃப் தி பேசிக் சம் அஷ்யூர்ட், 25 இயர்ஸ்க்கான வெஸ்டட் போனஸ், ஃபைனல் அடிஷனல் போனஸ் எல்லாமே சேர்த்து 10,25,000 வந்து கிடைக்கும். இந்த 3 லேக் 3 முறை வாங்கினது, இந்த 1 லேக் 3 முறை வாங்கினது போக 10,25,000 ரூபாய் வந்து 25வது வருஷம் கிடைக்கும். இன்கேஸ் நடுவுலேயே வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது ரிஸ்க் ஆகுது, அதாவது 12வது வயசில் ஏதாவது ரிஸ்க் ஆகுது அப்படின்னு சொன்னால் பேசிக் சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் அந்த 12 வருஷத்துக்கான போனஸ் எல்லாமே சேர்த்து 7,88,000 வந்து அந்த குழந்தைக்கு டெத் பெனிஃபிட்டாக வந்து நாமினிக்கு வந்து கொடுப்பாங்க. இதுதான் மெச்சூரிட்டி பெனிஃபிட்னா மணி பேக். 18, 20, 22 வந்து மணி பேக் 20% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் வந்துட்டு 25th ஏஜில் வந்து மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டும் வந்து மெச்சூரிட்டியும் கிடைக்கும். இன்கேஸ் டெத் அப்படின்னு சொன்னால் டெத் சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் போனஸ் ரெண்டுமே வந்து கிடைக்கும். இது வந்து குழந்தைங்க பாலிசின்றதுனால ஆக்சிடென்ட் பெனிஃபிட்லாம் வந்து இதில் வந்து இருக்காது. இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தையோட 2 வயசில் வந்து ஒருத்தர் வந்து பாலிசி எடுக்கிறாரு. அவர் வந்து 23 வருஷம் வந்து டேர்ம், 23 வருஷம் ப்ரீமியம் கட்டணும். குழந்தையோட 25வது வயசில் மெச்சூரிட்டி கிடைக்கும். சம் அஷ்யூர்ட் வந்து 10 லேக்ஸ்னு வச்சுக்கோங்க. இயர்லி வந்து 48,312 இவ்வளோ ப்ரீமியம் வந்து கட்டுவார் அவர். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மணி பேக் இன்ஸ்டால்மெண்ட் வந்து குழந்தையோட 18, 20, 22 இயர்ஸில் வந்து கிடைக்கும். சரண்டர் தேவை, லோன் தேவை அப்படின்னு சொன்னால் 2 இயர்ஸ் கழித்து எடுத்துக்கலாம். இன்கம் டேக்ஸ் ரிபேட் எடுத்துக்கலாம் 80Cயில். மெச்சூரிட்டி வந்து 1010D பெனிஃபிட் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள். இது ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வயசு குழந்தைக்கு வந்து பாலிசி எடுத்தோம், ப்ரீமியம் கட்டிட்டு வரோம். லைஃப் கவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரீமியம் மட்டும்தான் இருக்கும் 2 வயசு 3 வயசில். 4வது வயசுலேருந்து தான் வந்து இந்த 10 லேக் அது மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. 2, 3 அந்த 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகிற வரலும் பெய்டு ப்ரீமியம் மட்டும்தான் ரிஸ்க் கவரேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த 10 லேக்ஸ் கவரேஜ் ப்ளஸ் போனஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. தேவைப்பட்டதுன்னா சரண்டர் லோன் வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதில் மெச்சூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை 25 வயசு வரலாம் கட்டிட்டு வருவாங்க. மெச்சூரிட்டி வந்து 18, 20, 22 3 வருஷத்தில் வந்து 20% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் 2 லேக்ஸ், இது வந்து 10 லேக் பாலிசி 2 லேக் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி பெனிஃபிட் 25th ஏஜில் குழந்தையோட 25வது வயசில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அது வந்து 17,54,000 வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக வந்து கிடைக்கும். இந்த 3 வாட்டி வாங்கினது போக இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து குழந்தையோட 25th இயர் வந்து கிடைக்கும். இதுதான் இந்த பாலிசியோட ஃபீச்சர்ஸ். அதாவது இன்கேஸ்
ப்ரீமியம் பேமெண்ட் டேர்முக்குள்ளே டெத் அப்படின்னு சொன்னால் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் டெத் அப்படின்னா பெய்டு ப்ரீமியம் கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு சொன்னால் சம் அஷ்யூர்ட் போனஸ் கொடுப்பாங்க. எதுவுமே ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொன்னால் மணி பேக் பிளான்ன்றதுனால குழந்தையோட 18வது வயசு, 20வது வயசு, 22வது வயசு இந்த 3 வருஷத்துலேயும் வந்து 20% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் கொடுத்துட்டு மெச்சூரிட்டியில் பேலன்ஸ் இருக்கிற 40% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் போனஸ், ஃபைனல் எடிஷன் போனஸ் எல்லாமே சேர்த்து கொடுப்பாங்க. பிடபிள்யூபி சேர்த்து ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ்க்கு வந்து ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ரிஸ்க் அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ்க்கு ஃபர்தராக அந்த குழந்தை வந்து ப்ரீமியம் கட்ட தேவையில்ல. வேறஸ் சொன்ன இந்த பெனிஃபிட்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. இதுதான் இந்த பாலிசியோட ஃபீச்சர்ஸ். சில்ட்ரன் மணி பேக் பிளான், எல்ஐசிஸ் சில்ட்ரன் மணி பேக் பிளான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.